பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் புதிய மாதத்திலே டிசம்பர் மாதத்திலே ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கொடானு கொடி நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாருன் பாவங்கள் எத்தனையோ. பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதால் எந்நாளுமே துதிப்பாய். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய் நன்மையால் உன் வாயை. உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சுவாமி பயம் உள்ளவர் மேலவர் அருள் சுவாமி பயம் உள்ளவர் மேலவர் அருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது எந்நாளுமே துதிப்பாய். மன்னிப்பு மாட்சிமையாம் மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையாம். எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே எண்ணில் பாவம் அகன்ற தூரமே எந்நாளுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடிரங்கானோ தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார் எந்த வேளையும் அவரோடு தங்கினார் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். எங்கள் பரலோக தேவனை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2024 வருஷம் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த டிசம்பர் 1 எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக கொடானு கொடி நன்றி தகப்பனே. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தீங்கு நாளிலே கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்தி எங்கள் சத்துருக்களுக்கு மேலாக எங்கள் தலையை உயர்த்தி ஆண்டவரே நீர் எங்களை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி நடத்தி வந்த உமது எல்லா தயவுக்காக கொடானு கொடி நன்றி அப்பா. எங்கள் முழு குடும்பங்களையும் தூரத்திலையும் சமீபத்திலையும் எங்கள் விசுவாச பிள்ளைகளையும் தேசம் என் அனைத்தையும் தேசத்தின் பல பகுதிகளையும் உலக நாடுகளின் பல பகுதிகளையும் எங்கள் விசுவாச பிள்ளைகள் ஆங்காங்கு சிதறி இருக்கிறார்களே எல்லாரையும் உடைய ரத்தத்துல நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. என் ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த கடினமான இந்த பாதையிலே நாங்கள் கடந்து செல்லுகிறோம் தகப்பனே. பயங்கரமான மழை காற்று குளிர் பனி ஆண்டவரே இப்படி போன்ற சீசன் வழியாக நாங்கள் கடந்து செல்லும்படி நீங்க படைச்சது எல்லா நன்மையா இருந்துச்சப்பா.
ஆனாலும் எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை மன்னித்து இந்த மாதமெல்லாம் கிளைமேட்ல நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காத்து, பஞ்சங்கள் பசிகளுக்கு விலக்கி காத்து, துஷ்டர்களுடைய எல்லா பாழ்கடிப்புகளுக்கு விலக்கி காத்து, போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காத்து, சுசேஷம் சொல்வதற்குரிய திறந்த வாசல்களை உண்டாக்கி, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. இந்த மாதமெல்லாம் நடத்தி நித்திய ராஜ்யத்திற்கு எந்த நாள், எந்த காலங்களிலே, எந்த வருடங்களிலே, இந்த நாட்களிலே, இந்த மாதத்தின் எந்த நாளாக இருக்கலாம், வரக்கூடிய காலங்கள் மகிமையான காலங்களை காணும்படி இந்த உலகத்திலே நீர் வைத்திருக்கலாம். அந்த காலங்கள் நிமிஷம் வினாடி வரைக்கும் உமது கிருபை எங்களை விட்டு, எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகளை விட்டு, ஆண்டவரே அப்பா ஊழியர்களை விட்டு, ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்களை விட்டும் கூட விலகாதிருப்பதாக என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த டிசம்பர் மாதத்துல கடின பாதைகளில, ஐசியூல, சிசியூல, நார்மல் வார்ட்ஸ்ல எழுந்திருக்க முடியாதபடி வீட்டின் அறைகளிலே முடங்கி கிடக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே அவளை தட்டி எழுப்பி அவளை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துங்கப்பா. அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்காக வாழ அற்புதம் ஆண்டவரே அவர்களை காணும்படி நடத்துங்க. அவளை சூழ்ந்திருக்கிற காரியம் நீங்கட்டும் ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க, எங்களை நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த மாதத்திலையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, என்னை தேவன் ஊழியத்திற்கு அழைத்த புதிதுல எனக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் யாத்ராகமம் 34:10 இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சில நாட்களுக்கு முன்னாகவே கொடுத்தார். ஆனாலும் என்னுடைய மகனுடைய பிறந்த நாளுக்காக அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆசீர்வதிக்க நினைத்தேன். அப்பொழுதும் இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில அவனுக்கு சொல்லி அவனுக்காக ஜெபிக்க தேவன் உதவி செய்தார். இன்று இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில நம்ம வரப்போகிற நாட்களில பார்க்க போகிறோம். போன மாதம் வரைக்கும் நம்ம பார்த்தோம், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. எவ்வளோ பாதைகள், கடின பாதைகள், நிந்தனைகள், அவமானங்கள், எவ்வளோ தவிப்புகள், எவ்வளோ தனிமை, எவ்வளோ பலவீனங்கள். நாம் அநேகருக்கு ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்கள் சில நேரம் நம்ம நினைத்தது மாதிரி கேட்கப்படாததுனால வந்த துயரங்கள், டிப்ரெஷன்ஸ் எல்லாத்துல இருந்து தேவன் கிருபையாய் காத்து எல்லா சூழ்நிலைகளையும் பக்கத்துல இருந்து, உலகம் என்ன சொன்னா என்ன, நான் உன்னிலே நான் நல்ல அழகை பார்க்கிறேன், பூரண அழகு, பரிசுத்த அழகு, ஆவிக்குரிய அழகை நான் பார்க்கிறேன், இருதயத்தின் அழகை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொன்னதுனால்தான் இன்னைக்கும் நம்ம சந்தோஷமாய் வாழ முடிகிறது. இந்த மாதத்திலையும் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தத்தை தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கொடுக்கிறார். மோசேயினுடைய கரத்தினால் அவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் போது அவருடைய அனாதி சித்தத்தின்படி அழைக்கிறார். மோசே கிட்ட என்ன ஸ்வாவங்கள் நம்ம பார்க்கும்போது, தேவனால் அழைக்கப்பட்ட அனைவரையும் நம்ம பார்க்கும்போது அவரிடத்துல உண்மை உண்டு என்று கண்டுதான் தேவனாகிய கர்த்தர் ஊழியத்திற்கு அழைக்கிறார், கனமான ஊழியத்திற்கு அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு வேலைனாலும் சரி, ஒரு ஜாப், ஒரு பிசினஸ் பண்ண போனாலும் சரி, ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு எடுத்தாலும் ஒரு பையனை எடுத்தாலும் என்ன பார்ப்பாங்க, இந்த பையனிடத்துல உண்மை காணப்படுகிறதா. அதனால்தான் சூஸ் பண்ண பிறகு கூட, தெரிந்து கொண்ட பிறகு கூட என்ன செய்வாங்கன்னா, பலரிடத்துல விசாரிப்பாங்க, எப்படி இந்த பையன் எப்படி, இந்த பொண்ணு எப்படின்னு விசாரித்துதான் திருமணம் முடிப்பாங்க. அப்ப எல்லா இடங்களிலேயும் பாத்தீங்கன்னா உண்மையை தேவன் விரும்புகிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி இந்த
மோசே கிட்ட ஆண்டவர் விரும்புகிற நல்ல சுபாவங்கள் காணப்பட்டது. அதனால இந்த மோசையை கொண்டு தான் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். உங்களுக்கு கூட ஆண்டவர் நேசித்து இந்த செய்தியை கேட்கும்படி அவர் வழி நடத்தி வருகிறதை நம்ம பார்க்க. நீங்க நினைக்கலாம், இந்த செய்தி இது எனக்கு ஆக எதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி. கர்த்தர் உங்களை உண்மை உள்ளவராக காண்கிறார். அதி நிமித்தமாக உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஒருவேளை ஆண்டவர் என்னிடத்தில் அதை பேசும்போது எனக்கு அந்த வார்த்தையை தேவன் எனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்தார்னு தெரியாது. ஆனா நானும் உலக பிரகாரமான கவலைகளிலையும் பாரங்களிலையும், வியாதி, தாங்க முடியாத வியாதி, அப்போ அந்த நேரத்துல வயிற்றுல அத்தனை புண்ணாக போன ஒரு நிலைமை. அதன் நடுவுல பாத்தீங்கன்னா நான் ஒரு தீர்க்கதரிசி இடத்துல ஆலோசனை கேட்கும்படிக்கு ஒருத்தவங்க என்னை அனுப்புனாங்க, ஒரு சகோதரி. அதனால நான் அவரிடத்துல போகும்போது அவர் சொன்ன காரியம், பல காரியங்களை வெளிப்படுத்தி இதுல ஒன்று சொன்னாரு, யாத்திராகம் 34:10 தேவன் உனக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார், இது போல உன்னுடைய வாழ்க்கையை நடத்துவார். ஆனா அதற்கு எவ்வளோ தடைகள் வரலாம், பொறாமைகள் வரும், காய்த்த மரத்துக்கு தான் கல்லடி என்கிறது போல பல சோதனைகள் வரும். ஆனா நீ உறுதியாக நிற்க வேண்டும் அப்படின்னு அவர் மூலமாக என்னோட பேசினார். அப்படிதான் மோசேக்கு சொன்ன போது இது ஒரு உடனே பயன்படுத்த முடியுமா பாருங்க. குயவன் கையில ஒரு களிமண்ணை போல தேவன் எடுத்து அந்த நம்முடைய வாழ்க்கைய நல்ல நிலமா மாத்தி, நம்மகிட்ட இருக்கிற எல்லா விதமான சுபாவங்கள் எல்லாம் எடுத்து 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 போட்டு ஒரு நல்ல நிலமாக நம்மை மாற்றி அவருடைய வார்த்தையை கிரகிக்க வைத்து, வார்த்தையின் மூலமாக வருகிற தேவ பக்தியோடு நடக்க விரும்புகிற எல்லாருமே, வார்த்தை காத்து நடக்கிற எல்லாருக்குமே சோதனைகள் வரலாம். ஆனா அது அழிப்பதற்காக அல்ல. அப்ப அப்படியெல்லாம் நம்மை புடமிட்டு பார்த்து அதற்கப்புறம் உடைத்து உருவாக்கி அபிஷேகித்து அவர் என்ன செய்கிறாரு, தன் கரத்துல பயன்படுத்துகிறார். அப்படித்தான் மோசைய தேவன் என்ன செய்தாரு, பயன்படுத்தினார். மோசை கிட்ட என்ன நல்ல சுபாவம் நீங்க யோசித்து பாருங்க. நம்மள நேசிக்கிறவங்கள நம்ம நேசிப்போம், பகைக்கிறவங்கள பகைப்போம். நமக்கு ஏன்னா நாம இன்னுமே என்ன செய்யல, இந்த மோசையை போன்ற ஒரு நல்ல ஒரு சுபாவம் வரல. நம்ம இந்த மாதத்திலே நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு நல்ல சுபாவத்தை தார். மோசை எப்படி சிறந்தவராக இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு கோபம் ஊட்டும் செயல்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த போது மோசே சொல்றார், ஆண்டவரே என்ன ஒரு தலைவனா வச்சு இந்த ஜனங்கள் எங்கேயோ அடிமைத்தனத்துல கடந்தாங்க, அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே, இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீர் இந்த இடத்துல ஜனங்களை கோபம் கொண்டு அழிப்பீரானா, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு நீர் என்ன செய்வீர் ஆண்டவரே, என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், இந்த ஜனங்களை மட்டும் என்ன செய்யாதிரும், ஒன்றுமே செய்யாதிரும் சொல்லி வேண்டிக் கொண்டார் பாருங்க. அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு நல்ல சுபாவம் நமக்குள்ளேயும் கூட வருவதற்கு நாம ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேரிடத்துல அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கிறது என்று யோசித்து பார்க்கும்போது நான் அதுல குறைவுபட்டவளாகவே இருக்கிறேன் என்பதுதான் நிச்சயம். ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை, மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விட்டால் லாபமே இல்லை. நான் ஊழியம் செய்கிறனோ இல்லையோ, மற்றவர்கள மாதிரியெல்லாம் ரொம்ப பிரகாசிக்கிறனோ இல்லையோ, அநேக லட்சங்களை ஆயத்தப்படுத்துகிறனோ இல்லையோ, ஆனா நான் மரித்தனா என்று சொன்னா நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும். கர்த்தரின் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் போது அவர் ராஜ்யத்துல இருக்கணும். அது நான் அதிகமாக நான் நேசிக்கிறவ, அதுக்காகவே வாழ்கிறவளும் கூட. ஆனா மோசே பாருங்க எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறவராக இருந்தார். இன்னைக்கு பொதுவாக நம்மை போன்ற பிள்ளைகள் நமக்கு ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தோம்னா என்ன செய்வோம், ஊழியர்கள் இதுல நம்ம பகிர்ந்து கொள்வோம். இப்ப நானும் தனியாக இல்லை, என்னை விட மேலான ஆவிக்குரிய வளர்ச்சியிலே உள்ள சில போதகர்கள், சில சகோதரிகள், ஊழியம் செய்கிற அருமையான சகோதரிகள், அவர்களோடு கூட நான் தொடர்பு வச்சிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய சொந்தங்களை விட நான் மேலாக நேசிக்கிறது. அந்த நாள்ல இருந்து பலவிதமான கஷ்டங்கள் ஒரு சில ஊழியர்கள் மூலம், சில மனிதர்கள் மூலம் நான் கஷ்டப்பட்டாலும் இப்பொழுதும் நான் அந்த ஐக்கியத்துலதான் நான் இருக்கிறேன். அதாவது அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை என்னை விட்டு விலகி போகலாம், ஆனாலும் கர்த்தர் என்னை வழி நடத்த, எனக்கு ஆறுதலாக, எனக்கு துணை செய்வதற்காக,
என்னோடு கூட இருந்து எனக்காக ஜெபிப்பதற்காக ஒரு சிலரை, உண்மையான ஊழியர்களை தேவன் அந்தந்த சமயத்துல இணைத்து வருகிறார். அப்போ நமக்கு ஒண்ணுன்னா நாம் அவர்களிடத்துல போய் நம்முடைய பாரங்களை சொல்லி நம்ம ஏதோ சில நேரம் குழம்பி தவிக்கிற நேரத்துல எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனா மோசே பாருங்க, யாரை நோக்கி பார்க்க முடியும்? அவர் தான் தலைவர், அவர் தான் மீட்பர். அப்போ டைரக்டாக ஆண்டவரிடத்துல அவர் போய் என்ன செய்தார்? தேவனேன்னு சொல்லி, கர்த்தாவேன்னு சொல்லி, இந்த பிள்ளைகள் என்ன அரைஞ்சாலும் அடிச்சாலும் என்ன பிளேம் பண்ணாலும் என்ன குற்றம் சுமத்தினாலும் கர்த்தரை தான் நோக்கி பார்ப்பாராம். இன்னைக்கு கூட அநேக குடும்பங்கள்ல முட்களுக்குள் லீலி புஷ்பங்களை போன்ற சகோதரிகள் உண்டு, சகோதரர்கள் உண்டு, வாலிப பிள்ளைகள் உண்டு, தாய் தகப்பன்மார் உண்டு. என்ன அந்த குடும்பத்துல நடந்தாலும் சரி, நீ என்ன ஆண்டவரை தேடுற, உனக்கு என்ன கிடைத்தது, நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்து உனக்கு என்ன மேன்மை கிடைத்தது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பாருங்க, உண்மையான மனுஷர்கள், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத எவ்வளோ சன்மார்க்க நெறிகள்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு குறைவு, கர்த்தரை மட்டும்தான் அவங்க தெரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. தவிர மற்ற நம்மை விட கூட ரொம்ப அதிகமான நல்ல ஒழுக்கங்கள், கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை, கடின உழைப்பு, உண்மையாத்தான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு காரியம், இப்படியெல்லாம் இருக்கிற பிள்ளைகள் அநேகர் காணப்படுகிறாங்க. அவங்களுக்குள்ளெல்லாம் இயேசு கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று நாம கூட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். நம்ம இப்படி ஜெபிக்க தவறினால் ஆண்டவர் நிச்சயமா கணக்கு கேட்பார். அப்ப இதுல நாம் பார்க்கும்போது மற்றவங்களுக்காக அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்? ஊக்கமாக ஜெபிப்பார். எப்பொழுதும் ஜெபந்தான். ஆண்டவரே, எங்களுக்கு தண்ணியிலேயே குடிக்க தண்ணி இல்ல, தண்ணி குடிக்க போனா அந்த தண்ணி எப்படி இருக்குது? மாறாவை போல கசந்து இருக்கிறதே அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, உடனே மோசே என்ன சொல்வார்? ஆண்டவரே, என்ன பண்ண போகிறீர் ஆண்டவரே? அவங்க மச்சம் கேட்கிறாங்களே, அவங்க தண்ணி கேட்கிறாங்களே, அவங்க கொள்ளை நோய்களினால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி எப்போதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவராகவே மோசே காணப்பட்டார். பாருங்க, மோசே இந்த ஆண்டவருடைய தெரிந்தெடுத்ததின் படி அவர் நடத்தப்பட்டாலும் அவருடைய சுபாவங்கள் எல்லாம் மாறுகிறது. முதலா மோசே எப்படி இருந்தாரு நமக்கு நல்லா தெரியும். கோபப்படுகிறவரா, எங்க அநீதி இருந்தாலும் உடனே தட்டி கேட்கிறவராக நீதியை செலுத்துகிற ஒரு மனிதனாக இருந்தாரு. ஆனா அதனால்தான் பார்வோனுடைய அரண்மனை விட்டு ஓடி போனார். வனாந்தரத்துல ஓடி போய் அவருடைய மாமா வீட்டுல போய் இருந்து இப்படிலாம் ஒரு கடின பாதைகளுக்குள்ள போனதுக்கு காரணமே அவர் பயங்கர கோபமா இருந்தாரு, முன்கோபமா இருந்ததை நாம அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து வாக்குறுதியை கொடுத்தது போல இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். எப்போ அற்புதங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்போ வாழ்க்கையில ஒரு குறைவுகள் இருக்குதோ, எப்போ நம்முடைய வாழ்க்கையில எரிகோ போன்ற தடைகளை சந்திக்கிறோமோ, இன்னைக்கு சிறுக 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 நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை பல விதத்துல ஒப்பு கொடுத்து தேவன் நமக்கு நல்ல ஒரு வாசலை திறந்து கொடுத்து நம்மை மேன்மையாய் கொண்டு வந்து கொண்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தடை, இப்ப இந்த வருஷத்துல கூட எங்களுக்கு ஒரு தடை, ஆனா அது ஏற்கனவே உருவாக்கப்பட்டு ஒரு நாளிலே அது வெளியே தெரிய வந்தது. அப்ப அந்த நாளில அதிகமா இடிந்து போய் ஆண்டவரே இனி என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல கேட்கும்போது சரியாக அது உபவாச நாட்களாகவே இருந்ததுனால ஒரு மாதம் அளவும் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிற நாளாக இருந்ததுனால எங்களுக்கு அந்த பாதைகளை நாங்கள் சபையாக அந்த பாதையை நாங்கள் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். புதிய நம்பிக்கையை கொடுத்து தேவன் என்னுடைய வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில செய்யறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக என்று கண்டுபிடிக்க வைத்தார். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், உன்னை கொண்டு நான் அநேக ஜனங்களை நான் ரட்சிப்பேன் என்று சொல்லி. சில பேருக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், முன்னை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்வாரு, என் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லுவாரு, என் கனமான ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுவாரு. இப்ப இருக்கிற இந்த வேலையிலே நீ கொஞ்சம் நிலைத்திரு, பொறுமையா இரு, இந்த இடத்திலேயே நீ உன்னுடைய தொழிலை செய்து கொண்டு இரு என்றெல்லாம் சொல்லுவாரு. ஆனா நமக்கோ நம்முடைய தேவைகள் அழுத்தும் போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம விருப்பத்துக்கு ஏதாவது செய்யலாமா என்று நினைக்கிறோம். சில நேரங்கள் அப்படிதான் வீடுகள்ல சொந்தமான ஒரு வீடாக நாம் இருக்கும்போது பிரச்சனைகளை கொடுக்கிற மனிதர்கள் நடுவில் இருந்து எங்கேயாவது போயிடலாமா நம்ம நினைக்கிறோம். பாருங்க, நானும் கூட அப்படி நினைக்கும் போது அதனால பல நஷ்டங்களை அடைந்தேன்.
கொஞ்ச நாட்கள் இனி ஒரு வீட்டுல நான் இருக்கும்போது நான் நினைச்சேன், இதுதான் தேவன் எனக்காக திறந்த வாசல். நம்ம இருக்கிற பகுதியில எத்தனையோ தொல்லைகள் இருக்குது. இவங்க கண்களுக்கு மறைவாக வாழலாம் நினைக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் அனுபவித்த நிந்தனைகளும் அவமானங்களும் நஷ்டங்களும் அதிகம். அப்போ தேவன் அதன் வழியாகலாம் ஒருவேளை நம்மை போக வைக்கலாம், அனுமதிக்கலாம். ஆனா ஒன்று கூட தீமையா போகல. அநேக ரகசியங்களை கர்த்தர் அந்த இடத்துல இருக்கும்போது காண்பித்து இன்னும் அதிகமான கிருபைகளை கொடுத்து சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரத்தை தந்தேன் என்றது போல அநேக கிருபைகளை கொடுத்தார். இத்தனை பெரிய பாடுகள் எனக்கு எதிர்க்க என்று சொல்லி கலங்கி தவித்த ஒவ்வொரு காரியத்திலையும் புது கிருபைகளால் நிறைத்து 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 இன்றும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நீங்க கூட போறீங்களா கடின பாதையில? சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் சொல்றார், எந்த ஜாதிகள் எடுக்கலாம். ஜாதினா இந்த உலகத்தை பார்க்கிற ஜாதிகள் கிடையாது, இது மனிதனாகவே வைத்து கொண்டது. முன்னோர்கள் மூலம் என்னென்னமோ தொழில்கள் மூலம் அப்படிலாம் வச்சுக்கிட்டாங்க தான் நினைக்கிறேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, எந்த ஜாதி, ஏத்தியர், எபூசியர், பெருசியர், கில்காலியர், அம்மோனியர், மோவாபியர், அமலேக்கியர், இது போல நிறைய ஜாதிகள் இருக்கலாம். கல்தேயர்கள் பாருங்க, அந்த தானியேலின் காலத்துல எவ்வளவு மந்திரவாதிகள், சூனியக்காரிகள் எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா எந்த ஜாதியிலத்திலும் செய்யாத ஒரு அதிசயத்தை நான் என்ன செய்வேன், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன் ஆண்டவர் சொன்னார். பாருங்க, இந்த எரிகோவை சுற்றி வரும்போது கூட யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? எரிகோ துதிச்சா கீழே விழுந்துரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தார், அந்த எரிகோவை அப்படியே உடைத்து நொறுக்கி கீழே விழ வைத்தார். அவ்வளோ பெரிய சுவர், நமக்கு ஒரு சின்ன சுவரை கூட இடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா அவ்வளோ பெரிய சுவர், அவ்வளோ பெரிய அலங்கம் அப்படியே துதியினால இடிந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கும்போது இப்படித்தான் உங்க வாழ்க்கையில கூட வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் பெரியவர். ஒருவேளை இந்த மாதத்துல நீங்க அநேக பாதைகளுக்கு முன்னாடி கொண்டு தேவன் நிறுத்தலாம் ஒருவேளை. ஆனா அந்த பாதைகளில் எல்லாம் இதுவரை கேள்விப்பட்டாத ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்க வாழ்க்கையில அவர் செய்வார். உங்களோடு இருக்கிற ஜனங்கள், உங்கள் சொந்த ஜனங்கள், நண்பர்கள், நீங்க போகிற இடத்துல இருக்கிற தேசத்துல வாழ்கிற பிள்ளைகள், உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற ஜனங்கள் காண்பார்களாம், இதுவரைக்கும் நாங்க இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே என்று சொல்லி. மேல இருந்து வானத்துல இருந்து மன்னா பொழியப்படும் போது பாருங்க, அது வரைக்கும் அவங்க பார்த்தது கிடையாது. வெண்மையான ஒரு முத்துக்களை போல நல்ல ஒரு மாதுளம் பழைய அந்த சின்ன சின்னதா இருக்கிற அந்த சீடு போல, அதை போல பாத்தீங்கன்னா அருமையான வெண்மை கலர்ல இருந்திருக்கும்ல, அது சொல்லப்பட்டிருக்கு. அருமையான அந்த வான மன்னா, தூதர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு, அதை எடுத்து என்ன செய்தார் கர்த்தர், அப்படியே பொழிந்தருளி அப்படியே அவர்கள் இருந்த அந்த கூடாரத்துக்கு அப்படியே சுத்திலும் அப்படியே கிட்டையே கிடைக்குது பாருங்க. அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட எதெல்லாம் எனக்கு பக்கத்துல இல்லையே, ஒருவேளை 38 வருஷம் நடக்க முடியாம யாராவது வருவாங்களா அப்படின்னு பெதஸ்தா குளத்துல அண்டையில இருந்தது போல, ஒருவேளை நம்ம எந்தெந்த ஹெல்ப்புக்கோ நிறைய உதவிகளுக்கு ஒருவேளை கண்கள் பூத்து போக நம்ம இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் அருகாமையிலே உன் கண்கள் பார்க்க இதுவரைக்கும் நீ கேள்விப்பட்டிராத அளவுக்கு நான் அற்புதங்களை செய்வேன்னு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். மனம் கலங்காதிருங்க. ஏன்னா நாம வாழுகிறது கடைசி காலங்கள். இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வெளிப்பாடுகளை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் மறந்துடுறாங்க. அந்த நேரத்துல ஸ்ட்ரகிளிங், அந்த போராட்டங்கள் வரும்போது என்ன செய்யறாங்க, அப்புறமா அவங்க அந்த நம்பிக்கை இழந்து போறாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் சொன்ன தம்முடைய வார்த்தையில அவர் உண்மை உள்ளவர், மனிதன் அல்ல, அவர் மனமாறி போவதற்கு. பாருங்க, எல்லாரும் ஒரே இருதயமா இந்த எரிகாவெல்லாம் ஒரு தடவை 7வது நாள் 7 தடவை சுற்றி அவர் எக்காலங்களை ஊதும் போது பாத்தீங்கன்னா, யோசுவா 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், எக்காலங்களை ஊதும் போது ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கும் போது என்ன செஞ்சுச்சா, அலங்கம் எல்லாம் இடிஞ்சு விழுந்து உடனே என்ன செய்தாங்களாம், அவங்க அதன் வழியாக போய் எல்லாவற்றையும் அவர்கள் கடந்து போனாங்க. எரிகோ அந்த கோட்டை விழும்போது கானான் தேசத்திற்குள்ளாக கடந்து போகும்படி ஒரு வழி திறக்கப்பட்டது. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில வழிகளை திறக்கிற தேவன். மனுஷன் அடைத்து போடுவான் பாருங்க, அதனால தான் பின்தொடர்ந்து வருவான். பார்வோன் அவன் சேனையை போல
ஒருவருடைய வாழ்க்கையில நன்மையும் செய்ய மாட்டாங்க, நன்மை செய்யறத தடுத்து நிறுத்தவும் தயங்கவே மாட்டாங்க. இது தேவனுக்கு விரோதமான பகை என்பது கூட அவங்களுக்கு தெரியறது இல்லை. பாருங்க, தேவனை அறிந்தவங்களா இருக்கலாம், அறியாதவங்களா இருக்கலாம். ஆனா ஒன்று நிச்சயம், ஆண்டவராகி இயேசுவே என்று நீங்க கூப்பிட்டு, கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு, என்னுடைய பாதையில் ஒரு சுபிட்சத்தை கொடுமாண்டவரே என்று நீங்க கேட்கும் போது, உங்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் நின்றாலும், ஒருவேளை இயற்கை தடையாக இருக்கலாம், எரிகோ மதிலை போன்ற தடைகள் காணப்படலாம், எல்லாவற்றின் நடுவிலையும் உங்களை அருமையாய் நடத்தி கொண்டு போகிற ஒரு தேவனை நீங்க பார்க்க முடியும். ஒருவேளை கடன் சுமைகள், வட்டி பிரச்சனைகள், குடும்பத்துல ஒரு மனம் குலைறதுனால கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக ஒருவரை ஒருவர் ஹானர் பண்ணாம கனம் பண்ணாம இருக்கிற நிமித்தம் இன்னைக்கு வரைக்கும் பக்க வழியாய் நுழைந்த சிறு நரிகள், கூலி நரிகள் உங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி, ஆண்டவருடைய ரத்தம் ஒவ்வொரு நாளும் உங்க மேல இறங்கி இறங்கி பாதுகாத்து உங்களை வேலையடைத்து காப்பாற்றுவதற்கு கர்த்தர் சித்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையில தேவனை தேடுவோம். ஏன்னா கர்த்தர் கிருபை இல்லாம இந்த உலகத்துல ஒரு செகண்ட் கூட வாழவே முடியாது. ஆண்டவர் சாகருடைய சாவை விரும்பாதவர், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே அழிந்து போகிறதை விரும்பாதவர், பாவிகளை நேசிக்கிறார், பாவங்களை மாத்திரம் வெறுக்கிறார். அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் இந்த மாதம் எல்லாம் ஒருவேளை மோசையை போல நீங்க ஜெபிக்கிறீங்களா, நீங்க ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறீங்களா? நம்ம மன்றாடுகிறோமா? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிற குறிப்புகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளவு வேதனையா இருக்குது. ஜனங்கள் எவ்வளவு அதிகமான வேதனைகளை அனுபவிக்கிறாங்க என்று சொல்லி பார்க்கும்போது தேவனாகி கர்த்தர் பாருங்க, நமக்கு ஒரு மனது ஆழத்துக்குள்ள ஒரு வேதனை, ஒரு வலியை கொடுக்கிறார். அந்த வலியும் வேதனையும் நம்ம தாங்கிக்கிட்டு ஒருவேளை துக்கமுகமாய் வாழ்றது இல்ல, அந்த வலி வேதனை கொடுக்கிற ஆவியானவரோடு இணைந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்குள்ளிருந்து பரிந்து பேசும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஜெபத்தை கேட்டு எங்க இருப்பாங்களோ தெரியாது, எப்படிப்பட்ட நிலையில இருப்பாங்களோ தெரியாது, ஆனா உங்க ஜெபத்தை கேட்டு அவர்களை வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். அதை உள்ள மகிழும். ஐயோ, நான் திக்கச்சவளாக இருந்தேனே, யாருமே எனக்கு இல்லாமல் இருந்தேனே, பிள்ளைகளச்சு இருந்தேனே, ஒடுங்கின நிலைமையில இருந்தேனே, இளம் பிராயத்திலே கைவிடப்பட்ட ஒரு சிறியை போல நான் இருந்தேனே, இதெல்லாம் எனக்காக செய்தவர் யார் என்று சொல்லி அவங்களுடைய உள்ளம் பூரிக்கத்தக்கதாக அற்புதங்களை தேவன் உங்க வாழ்க்கையில காண வைப்பார். ஏசாயா 41 சொல்லப்பட்டது போல அவருடைய கரங்கள் தான் இதை செய்து முடித்தது என்கிற ஒரு ஜீவனுள்ள சாட்சியை உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி தருவார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறவர். இன்னைக்கு பொதுவா சொல்லுவாங்க, கரம் பிடித்து கொடுக்கறதுக்கு ஒரு தகப்பன் வேணும் சொல்லுவாங்க. ஆனா அநேகருக்கு தகப்பன் இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம், இருந்தும் அந்த பொறுப்பை செய்யறதுக்கு விரும்பாத சில தகப்பனாக இருக்கலாம். ஆனா தேவன் அந்த இடத்துல இருப்பார். நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த ஏமாற்றங்கள் நடுவுல ஒருவேளை கோடிட்ட இடம் போல உங்க வாழ்க்கையில இருக்குதோ அதுல எல்லாம் இந்த மாதத்துல கர்த்தர் நின்று தாயாக, தகப்பனாக, நண்பனாக, உங்களுக்கு இருக்க வேண்டிய உறவுகளாக நின்று அந்த இடத்துல என்ன செய்வாரு? அற்புதங்களை காண செய்வார். இன்றைக்கு அநேக நேரம் எல்லாராலையும் தள்ளிவிடப்பட்ட நிலைமையில ஒரு மூலையில இருக்கலாம். ஆனா அநேக தூதர்கள் நீங்க இந்த மாதத்துல நீங்க எந்த பாதையில போனாலும், நன்மையான காலங்களை கண்டாலும், திரளான தூதர்களை அனுப்பி அருமையாக நேர்த்தியாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். அதே சமயம் எஸ்தரை போல நினைக்கணும். மொர்தெகாய் சொல்றாரு, உனக்கு இந்த நாள்ல கிடைச்ச ராஜ மேன்மை இந்த யூத குலத்துக்காக வேண்டிக் கொள்வதற்காக இருக்கலாமே என்று சொல்லி நாம் அதை நினைக்கும் போது நாம மாத்திரம் மகிழ்ச்சியா இருப்பதில்லை. நம்மை சூழ எத்தனையோ வேதனைகள் நடுவில், சஞ்சலங்களின் நடுவில், இயற்கை அழிவுகளை பேஸ் பண்ணி எத்தனையோ தனக்கு அருமையானவர்களை இழந்து போய் இன்றைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வேதனை பண்ணி கொண்டிருக்கிற பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும், கரங்களை திறந்தவர்களுக்கு உதவி செய்யவும் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆனா இந்த மாதத்தை தேவன் வெற்றியோடு கடக்க உதவி செய்வார். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை கூட நம் ஜீவன் தருகிற தேவனுடைய வார்த்தைகள்
வார்த்தைகளால் பேசி நாம் அவளை உயிர்ப்பிக்கிறதற்கு நாம் பிரயாசப்படும் போது கர்த்தர் நினைவு கூறுவார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளிலே அவனை ஆண்டவர் காப்பார். அவன் படுக்கையிலே அவனை உயிரோடு எழுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஜீவனை பிறப்பிக்கின்ற வார்த்தைகளை நாம் பேசுவோம். நமக்கு எதிராக கல்லெடுத்து எறிகிற கும்பலை பற்றி நாம் அதற்காக நாம் கவலைப்பட அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது போல பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன் என்று சொல்லி இன்னைக்கு நம்மை உற்று நோக்குகிற கண்கள் அதிசயிக்கப்படத்தக்கதாக, ஐயோ நம்ம தான் நமக்கு தெரிஞ்ச வாசல்கள் வழியாக இவர்களுக்கு எல்லாவற்றையும் அடைத்து போட்டோமே, வெட்டி போட்டோமே, எப்படி துளித்தாங்க என்று சொல்லி அவர்கள் நினைத்து ஆச்சரியப்படத்தக்கதான கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலே இதை தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே எங்களுக்கு சொந்தமாக்கி நீர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். யாரெல்லாமல் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவரே இந்த நாள்ல அதை அறியாதபடி இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்களையும் அவளை குடும்பங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. சபைகளை ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. உண்மை முத்தமான பிள்ளைகளுக்கு இந்த மாதமெல்லாம் அவர் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை கொடுப்பீராக. இது பண்டிகை மாதம் என்று சொல்லுவதை விட இந்த மாதமெல்லாம் உங்களுடைய பாதத்திலே காத்திருந்து கண்ணீர் வடித்து கதறி அழுது அழிந்து போகிற ஜனங்களை மீட்டுக் கொள்ளத்தக்க ஒரு மாதமாக ஆண்டவரே, வல்லமைகள் வரங்கள் கிருபைகளை பெற்று ஜனங்களை விடுவிக்கிற ஒரு மாதமாக, தேசத்தை காப்பாற்றுகிற உலக நாடுகளின் பகுதிகளை காப்பாற்றுகிற மாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் சந்ததியும் எடுத்து கரத்திலே பயன்படுத்துவீராக. எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன், புதிய நம்பிக்கையோடு அவர்கள் எழுந்து பிரகாசிக்கும்படி கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.